ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது கொலை வழக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக வழக்குரைஞர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிகமான வழக்குரைஞர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமாக, திமுக என அனைத்து கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கொலையில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி ஆந்திராவில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீரென்று எதிர்பாராத திருப்பமாக ஒரு திரைப்பட இயக்குனர், கிட்டத்தட்ட நட்சத்திர திரைப்பட இயக்குனர் அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற நெல்சன் மனைவி மோனிஷா காவல்துறையின் விசாரணை வழக்கில் தற்போது சிக்கியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய ரவுடி சம்பவ செந்தில், அவரது கூட்டாளியான வழக்குரைஞர் மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தற்போது இருக்கிறார்கள். இந்த நிலையில் மொட்டை கிருஷ்ணன் நெல்சன் மனைவியும் வழக்குரைஞருமாகிய மோனிஷாவிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருப்பதாக காவல்துறைக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் மோனிஷாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இயக்குனர் நெல்சனிடமும் விசாரணை நடைபெறலாம் என்று தகவல்கள் வருகின்றன.